தர்மனோடு திரௌபதி தனித்திருக்கும் போது அர்ஜுனன் திடீரென உள்ளே நுழைந்தது ஏன்? அந்த ஒரு வினாடி தவறுக்காக அவன் தன் நாட்டை விட்டே துரத்தப்பட்டானா? கங்கைக்கு அடியில் பதுங்கியிருந்த ஒரு மர்ம பெண் அர்ஜுனனை கடத்திச் சென்றது எப்படி? அத்தியாயம் 13. அர்ஜுனனின் வனவாசம். நாகலோக காதலும் தென்னக பயணமும். பாண்டவர்கள் தங்கள் வாழ்வில் எது நடக்க கூடாது என்று அஞ்சினார்களோ அதுவே ஒரு நாள் நடந்துவிட்டது. அது அவர்கள் வேண்டுமென்று செய்தது அல்ல, சிறிதும் எதிர்பாராத நிலையில் தற்செயலாக நடந்த விதியின் விளையாட்டு. ஒரு நாள் காலை அர்ஜுனன் ராஜமாளிகையின் பிரதான வாயிலில் நின்று கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று யாரோ ஒருவர் பரிதாபமாக கதறி அழும் குரல் கேட்டது. பதறி அடித்துக்கொண்டு வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்த ஒரு அந்தணரை தடுத்து நிறுத்திய அர்ஜுனன், ஐயா, எதற்காக இப்படி பதறுகிறீர்கள் என்று கேட்டான். அரசே, தருமமே உருவான உங்கள் அண்ணனின் ஆட்சியில் இப்படியா நடப்பது? எனக்கு சொந்தமான பசுக்களை காட்டு வேடர்கள் திருடிச் சென்று விட்டனர். என் வாழ்வாதாரத்தை மீட்டுத் தாருங்கள் என்று கண்ணீரோடு கேட்டார் அந்தணர். ஒரு வினாடி கூட தாமதிக்காத அர்ஜுனன், அஞ்சாதீர், இதோ உள்ளே சென்று என் வில்லையும் அம்பையும் எடுத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அரண்மனைக்குள் விரைந்தான். அங்கேதான் அந்த விபரீதம் நடந்தது. அரண்மனையின் ஆயுதச் சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நடுவில் உள்ள அந்தப்புறத்து பூஞ்சோலையை கடந்துதான் ஆக வேண்டும். அந்தணருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவசரத்தில் குறுக்கு வழியாக அந்த பூஞ்சோலைக்குள் நுழைந்தான் அர்ஜுனன். அங்கே திரௌபதியும் தருமனும் தனித்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியாது. ஒரு பூஞ்செடிக்கு அருகே அவசரமாகச் சென்றபோது திரௌபதியின் பாடகமும் சிலம்பும் அணிந்த பாதங்களை மட்டும் அர்ஜுனன் பார்த்துவிட்டான். அவ்வளவுதான். தீயை மிதித்தவனைப் போல திடுக்கிட்டு நின்றான். நாரதர் கூறிய நிபந்தனை அவனது நெஞ்சை அறைந்தது. ஒருவர் திரௌபதியோடு இருக்கும்போது மற்றவர் பார்க்கக்கூடாது. முகத்தை பார்க்கவில்லை என்றாலும் பாதங்களை பார்த்ததும் பிழைதானே என்று அவனது மனசாட்சி கேள்வி கேட்டது. அடுத்த கணமே அந்த நிபந்தனைப்படி ஒரு வருடம் நாட்டை விட்டு தீர்த்த யாத்திரை வனவாசம் செல்வது என்று தனக்குள் உறுதி பூண்டான். ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் அந்தணரின் பசுக்களை மீட்டு அவரிடம் ஒப்படைத்தான். அதன் பிறகு அண்ணன் தருமனிடம் சென்று நடந்ததை கூறி விடை பெற்றான். தம்பி, நீ முகத்தை பார்க்கவில்லை, அறியாமல் நடந்த தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம் என்று தருமன் தடுத்தும் தர்மத்தின் நெறி தவறாத அர்ஜுனன் அரண்மனையை விட்டு வெளியேறினான். பாரத தேசத்தின் புண்ணிய நதிகளில் நீராடியபடியே அர்ஜுனனின் பயணம் தொடர்ந்தது. முனிவர்கள் பலரோடு கங்கை நதியில் நீராடச் சென்றான். கூட்டத்திலிருந்து விலகி பாறைகளும் குகைகளும் நிறைந்த ஒரு தனிமையான துறையில் இறங்கி நீராடிக் கொண்டிருந்தான். அப்போது கரையருகே இருந்த ஒரு குகையிலிருந்து சிலம்பொலியும் வளையல் சத்தமும் கேட்டது. பெண்கள் யாரோ வருகிறார்கள் என்பதை உணர்ந்த அர்ஜுனன் அவர்கள் தன்னை கண்டு அஞ்சி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக நீருக்குள் மூழ்கிக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து அவன் நீருக்கு வெளியே தலையை நீட்டி பார்த்தபோது அங்கே ஒரு தேவலோக காட்சியை கண்டான். விண்மீன்களுக்கு நடுவே ஒளிரும் முழு நிலவைப் போல பல தோழியர்களுக்கு நடுவே ஒரு நாகலோக கன்னிகை நீராட தயாராகிக் கொண்டிருந்தாள். அவளது பேரழகை காண 1000 கண்கள் வேண்டும். அர்ஜுனன் வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சட்டென்ற அந்த பெண் நீருக்குள் இறங்க திரும்பிய போது நீரோட்டத்தின் நடுவே நின்ற அர்ஜுனனின் மீது அவள் பார்வை நிலைத்தது. ஓடும் நீரின் நடுவே கம்பீரமாக நின்ற அர்ஜுனனின் அழகை கண்ட அவள் நாணி தலை குனிந்தாள். அதன்பின் இருவருமே கங்கை நீரில் நீராடவில்லை, ஒருவருக்கொருவர் தங்கள் பார்வைகளால் காதலில் நீராடினார்கள். கங்கையின் கயல் மீன்களைப் போல் அவளது கண்கள் அர்ஜுனனையே கடைக்கண் பார்த்தன. அவள் நாகலோகத்தின் இளவரசி உலூபி என்பதை அர்ஜுனன் அறிந்து கொண்டான். நீராடி முடித்து தன் தோழிகளோடு குகைக்குள் திரும்பிய உலூபி, என்னோடு வாருங்கள் என்று அழைப்பது போல திரும்பி திரும்பி பார்த்தாள். ஒரு மின்னலைப் போல் அர்ஜுனனின் மனதில் காதலின் தீப்பொறி பற்றி கொண்டது. நீரிலிருந்து வெளியேறிய அர்ஜுனன் அவளை பின்தொடர்ந்து அந்த பாதாள குகைக்குள் நுழைந்து நாகலோகத்தை அடைந்தான். நாகலோக மன்னன் அர்ஜுனனை வரவேற்று தன் மகள் உலூபியை அவனுக்கே திருமணம் செய்து வைத்தான். நாகலோகத்தில் அவர்களின் காதல் வாழ்வு இனிமையாக கழிந்தது.
அவர்களுக்கு அரவான் என்ற மாபெரும் வீரன் மகனாக பிறந்தான். தன் மகனை கொஞ்சிக் கழித்த அர்ஜுனன் தன் தீர்த்த யாத்திரையை தொடர வேண்டிய நேரம் வந்ததை உணர்ந்தான். உலூபியிடம் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடங்கினான். இமயமலையின் சாரலிலும் வடநாட்டின் பல நதிகளிலும் நீராடிவிட்டு தமிழ் மணக்கும் தென்னாட்டை நோக்கி அவனது கால்கள் நடந்தன. தென்னாட்டில் அவன் முதலில் தரிசித்தது திருவேங்கடமலையை. அங்குள்ள அருவிகளில் நீராடி இறைவனை வழிபட்டவன் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய தலங்களை தரிசித்தான். பின்னர் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் காவிரியில் நீராடிவிட்டு பொதிகை தென்றலும் தமிழும் சரிசமமாக வீசும் கூடல் மாநகராம் மதுரை எல்லையை அடைந்தான். வைகை நதியின் வளமும் பாண்டிய மன்னர்களின் செங்கோல் வளமும் கொழிக்கும் அந்த மதுரை மாநகரத்தின் அரண்மனைக்குள் நுழைந்தான் அர்ஜுனன். அங்கே அரியணையில் வீற்றிருந்த பாண்டிய மன்னனை காண அர்ஜுனன் சென்றான். அர்ஜுனனது முனிவர் கோலத்தையும் அதே சமயம் அவனது முகத்தில் வீசும் மாபெரும் வீரத்தின் தேஜஸையும் கண்ட பாண்டிய மன்னன் வியந்து போனான். ஐயா, துறவி கோலமுடையவர் போல தோன்றுகிறீர். ஆனால் ஒரு மாபெரும் சக்கரவர்த்திக்கான அத்தனை அடையாளங்களும் உம்மிடம் இருக்கின்றனவே. மிக இளம் பருவத்திலேயே வாழ்க்கையில் வெறுப்புற்று துறவு மேற்கொண்டு விட்டீர் போலும். நீங்கள் யார்? எதற்காக எங்கள் பாண்டிய நாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் மன்னர். மதுரையில் அர்ஜுனன் சந்திக்கப் போகும் அந்த பாண்டிய நாட்டு இளவரசி யார்? அவளை அர்ஜுனன் திருமணம் செய்வானா? அந்த இளவரசியின் பெயர் உங்களுக்கு தெரிந்தால் உடனே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு மகாபாரதத்தின் அடுத்தடுத்த ரகசியங்களை அறிய புராணா ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.